இனியா தான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் இருந்த எல்லாருமே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இனியா இப்படி ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவா அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஈஸ்வரி இனியா கிட்ட கேட்குறாங்க, யாருடைய அந்த பையன், அந்த பையனோட பேக்ரவுண்டு என்ன, நீ பாட்டுக்கு கண்டவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற, இதனால் உங்கள் அம்மாவுக்கு தலைக்குனிவு அப்படிங்கிறது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் ஆகாஷை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, யார் அந்த ஆகாஷ், எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. நம்ம வீட்டில் வேலை பார்க்குற செல்வி அக்காவோட பையன்தான் ஆகாஷ், அந்த பையனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய இடியை இங்கே இனியா இறக்கி வைக்கிறாங்க. இதை கேட்டு குடும்பம் மொத்தமும் ஆடி போகுது. எல்லாருமே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்ட்டு பாக்கியா பயங்கரமாக கத்துறாங்க. செல்வியும் அங்கே தான் இருக்காங்க. செல்வி இனியாவை பார்த்து, என்னோடய பையன் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான், எனக்காக என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்கியா அக்கா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. என் பையன் அந்த மாதிரி துரோகத்தெல்லாம் பண்ணிட மாட்டான், நீ என்னம்மா சொல்கிற, உண்மையை சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி செல்வி ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. ஈஸ்வரி வழக்கம் போல் தன்னுடைய ஸ்டைலில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டி செல்வி, என் வீட்லேயே வேலை பார்த்துக்கிட்டு உன் பையனை விட்டு என் பிள்ளைய லவ் பண்ண வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஏடா கூடமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா, அத்தை நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்க, என்ன எதுன்ட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பேச விடாமல் தடுக்கிறாங்க. அப்பாவுக்கு பிடித்த வாழ்க்கை அமையலை, அதனால தான் இன்றைக்கி அவர் தனிமரமாக நிற்கிறாரு. அதனால தான் நானும் சொல்கிறேன், அந்த மாதிரி நானும் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்பா மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் இருந்த எல்லாருமே சாக்காகி நிற்கிறாங்க.